அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் 4 வாரங்கள் கெடு விதித்திருக்கிறது. இந்த 4 வாரத்துக்குள்ள எங்களுக்கு தேவையான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் டாஸ்மாக் வழக்கில் நீங்கள் பிரமாண பத்திரமாக இந்த நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யணும் என உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த உத்தரவில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் விவாதமாக ஒரு புறம் இருந்தால், இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜஸ்டிஸ் புகழேந்தி அவர்கள் டாஸ்மாக்ல ஏதோ தவறு நடக்கிறது அப்படின்னுட்டு ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய உத்தரவிலேயே இதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மற்றும் ஒரு புறம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த 2 உத்தரவுகளிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, டாஸ்மாக் வழக்கினுடைய போக்கு என்பது அடுத்தது எப்படி இருக்கும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் கடந்த வாரமே சொல்லியிருந்தார். அதாவது இந்த டாஸ்மாக் வழக்கில் நீங்கள் எல்லாத்தையும் நான் அப்படியே நிறுத்துங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்திருந்தார். அந்த உத்தரவில் என்னெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகாமல் இருந்தது. இப்போ இந்த விவரம் வெளியாகிருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். முதல்ல இஷ்யூடு நோட்டீஸ், 2 தரப்புக்கும் நோட்டீஸ். டாஸ்மாகும் தமிழ்நாடு அரசும் தான் மேலே மேல்முறையீட்டுக்கு போயிருந்தாங்க. முதல்ல இப்போ அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் கொடுத்துருங்க 1. 2வது கவுண்டர் அஃபிடவிட் வித்தின் த பீரியட் ஆஃப் 4 வீக்ஸ் அப்படின்னு அதில் 3வது பாயிண்ட் இருக்கு பாருங்க. அடுத்த 4 வாரங்களுக்குள் 1 மாதத்திற்குள் நீங்கள் உங்களுடைய தரப்பை தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு திரு S.V. ராஜு அவர்கள் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் சொன்னார் இல்லையா, 1000 கோடி ரூபாய்க்கு கேஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்முடைய தலைமை நீதிபதி அவர்கள் கேட்டார் கவாய் அவர்கள். ஸோ அப்போ அது தொடர்பானது அந்த 1000 கோடி அவங்க எப்படி அரைவ் பண்ணாங்க, என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சது, இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டர் அஃபிடவிட், அதாவது எதிர்மனுவினுடைய வாதத்தை நீங்கள் அஃபிடவிட்டாக போடுங்க. அடுத்தது அதுவரை ஸ்டே ஆஃப் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் வாத பெட்டிஷனர் 4வது பாயிண்ட் தான். அது வரைக்கும் இந்த வழக்கில் மேற்கொண்டு மேலதிக விசாரணைகளை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மனுதாரர் கேட்டுக்கொண்டதன்படி நாங்கள் தடை விதிக்கிறோம். இது ஒரு இன்டரிம் ரிலீஃப் தான். அதே போல் இன்டரிம் ரிலீஃப், இடைக்கால நிவாரணமாக நாங்கள் பின்வரும் விஷயத்தை கொடுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஆட் இன்டரிம் ரிலீஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இன்டரிம் ரிலீஃப் என்ன அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா, ரெஸ்ட்ரெயின் த ரெஸ்பாண்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறையை இப்போது செயல்படாமல் இருப்பதற்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம். எதுக்கு அப்படின்னா, நேரடியாக அமலாக்கத்துறை தன்னுடைய அதிகாரிகளின் மூலமாகவோ அல்லது ஏஜென்ட்டுகளின் மூலமாகவோ மேலதிக நடவடிக்கை அதை கட்டாயமாக நாங்கள் எடுப்போம். ஏன்னா காவல்துறை அல்லது ஒரு விசாரணை ஏஜென்சி எடுக்கிறாங்க அப்படின்னா கொயர்சிவ் ஆக்ஷன், அவங்க அதை வேற வழியில் நாங்கள் அதை விசாரிச்சு தான் ஆகணும் அப்படின்னுட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ஷனை. அப்படி அவர்கள் புதிதாக எந்த விதமான சர்ச்சு அதாவது ரைடு விடுவதற்கோ அல்லது அங்கிருந்து பொருட்களை பறிமுதல் செய்வதற்கோ, நபர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கோ, எங்கெங்க நேரடியாக டாஸ்மாக் அலுவலகங்கள், டாஸ்மார்க்கினுடைய அதிகாரிகள், ஊழியர்கள் அப்படின்னு இவர்கள் அனைவரிடமும் புதியதாக எதையும் செய்வதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா, மார்ச் மாதம் 6லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்த ரைடுகள் அது சார்ந்த விஷயங்கள் இல்லை அது தொடர்பான விஷயங்கள் நடத்தப்பட்டது இல்லையா, அதற்கு காரணமான இசிஐஆர்ங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு போலீஸ்க்கு எப்படி எஃப்ஐஆரோ அதே போல தான் அமலாக்கத்துறைக்கு இசிஐஆர். அந்த இசிஐஆருங்கிறது ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான், ஏற்கனவே அந்த வழக்கு சம்பந்தமாக ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு இருந்தால் அதில் தான் அவங்க உள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படியான உள்ள நீங்கள் வரீங்க அப்படின்னா, இந்த உள்ளே வந்ததுக்கு அடிப்படையிலான அந்த இசிஐஆர் தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க தடை. வேறு ஏதாவது புது கம்ப்ளைண்ட் வருது, புதுசாக ஒன்று ரைஸ் ஆகுது, அதில் பல 100 கோடினா நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிறதா அதனுடைய வேறு அர்த்தம். அதாவது இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தடை அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போது அமலாக்கத்துறைக்கு 4 வாரங்கள் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அமலாக்கத்துறை தன்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணணும். இன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, 2 மாடல் நமக்கு 2 மாநிலங்களில் அவங்க செஞ்சதுடைய மாடல் இருக்கிறது. ஒன்று டெல்லியில் ஆம் ஆத்மி என்கிற கட்சியவே கொண்டு போய் குற்றவாளி அப்படிங்கிற இடத்துல அக்யூஸ்டாக அவர்கள் ஏற்றினார்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களாக மாற்றினார்கள். இன்றைக்கு கேரளாவில் சிபிஐஎம் மேலே அதே போல் ஒரு பேங்க் லோன் கேஸில் சீட்டிங் அப்படின்னு அதில் தூக்கி போடக்கூடிய வேலையையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த இடம்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு விதமான மாற்று கருத்து சட்ட ரீதியிலாக
ஒரு குழப்பம் என்கிற இடத்திற்கு நகர்கிறது. இதுதான் நம்ம விலாவரியாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இதை இப்படியே ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அமலாக்கத்துறை அஃபிடவிட்டை போட்டுட்டு இந்த இடைக்கால தடையை விலக்குவதற்கு, ஏன்னா எப்பயுமே இன்ட்ரம் ரிலீஃப் அப்படின்னும் போது அது இடைக்கால தடை தான், நிரந்தர தடைன்னு ஒன்று கிடையாது. அந்த இடைக்கால தடையை விலக்குவதற்கு, ஸ்டேவை வெக்கேட் பண்ணுவதற்கு ஒரு பெட்டிஷனை அவங்க போடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அமலாக்கத்துறை நிச்சயமாக அதை நோக்கி போகணும்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ அவங்க 1000 கோடிங்கிறதுக்கு நம்பர் காட்டணும். ஒன்று, இந்த 1000 கோடி எப்படி உள்ள ஃப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத அவர்கள் தங்களுடைய பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணணும். இது ஒரு சைடுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அமலாக்கத்துறை மட்டும்தான் இதை எதிர்த்து போக முடியும். சம்மந்தப்பட்டது தமிழ்நாடு அரசு, குறிப்பாக டாஸ்மாக் என்கிற நிறுவனம் தமிழ்நாடு அரசினுடைய ஒரு துறைக்கு கீழே இருக்கும் ஒரு கார்பரேஷன் நிறுவனம். இந்த நிறுவனம் மேலே போகுது அப்படின்னா இதைக்கு சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது பொதுநல வழக்குங்கிற வகையெல்லாம் போனால் என்டர்டெயின் பண்ணாது உச்சநீதிமன்றம்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ அவர்கள் அதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா ஸ்டேவை வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெடிகேட் அஃபென்ஸை சொல்லிடுங்கிற பாயிண்டில் லாக் ஆகும். அப்போ அந்த 1000 கோடி எப்படி வந்ததுங்கிறத அவங்க விலாவாரியாக நீதிமன்றத்தில் விளக்கணுங்கிற ஒரு சூழல் வரும். இதே போல் தான் 100 கோடின்னு டெல்லியில் சொல்லி அதை இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியாமல் அப்படியே நிற்கிறதுங்கிறத பார்க்குறோம். ஸோ இது இவர்களுக்கு ஒரு விதமான ஒரு பக்கம் ஒரு பதட்டத்தை, அல்லது ஒரு பக்கம் அமலாக்கத்துறை அடுத்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற இடத்துல அவங்கள கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜஸ்டிஸ் புகழேந்தி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, அவர் ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பினுடைய பேக்ரவுண்டில் தான் டாஸ்மாக்ல என்னமோ தப்பு நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பீஸை பார்க்குறோம். சம்திங் ராங் இன் டிபார்ட்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் செட் அசைட் சஸ்பென்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஸ்போக் இன் மீடியா அகைன்ஸ்ட் டாஸ்மாக் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஜஸ்டிஸ் பி புகழேந்தி அவர்கள் தான் இந்த விஷயத்தை, இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். வெறும் கருத்துங்கிறது ஓரல் அப்சர்வேஷனில் இல்லை, அவருடைய தீர்ப்பு அல்லது உத்தரவு, தீர்ப்பு கூட கிடையாது, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, உத்தரவு. அந்த ஆர்டரில் அவர் அந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார். நம்ம அந்த ஆர்டரை பார்த்துருவோம். ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துட்டு அது என்ன கேஸ்ங்கிறதுக்குள்ளே நம்ம பின்னாடி போகலாம். இன் வியூ ஆஃப் த எபோவ் டிஸ்கஷன் த கோர்ட் இஸ் ஆஃப் த வியூ. மேலே இந்த ஒரு வழக்கு வருது, அது என்ன வழக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த வழக்கில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். there is something wrong in the department. டாஸ்மாக் நிர்வாகத்தை பொறுத்தவரை அந்த துறையில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிட்டிஷன்ஸ் வேர் நாட் அட்ரஸ்ட் ப்ராப்பர்லி. அது குறித்து புகார் கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த புகார் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் அதை ப்ராப்பராக கொண்டு வரல அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த சம்மந்தப்பட்டவர்கள் வெளியில் பேசியிருக்கிறார்கள் ஊடகத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏதோ ஒன்று அமலாக்கத்துறை இன்னைக்கு உள்ளே வந்திருக்கு, ஏதோ ஒன்று டாஸ்மாகில் அது ஆக்சுவலாக அது ஒரு அமலாக்கம் தான். நம்ம 2 அமலாக்கத்துறை இருக்குது. நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா டாஸ்மாக் இருக்கக்கூடியது அதுவுமே அமலாக்கம்னு தான் சொல்லுவாங்க. சரி, நம்ம அது செட் அசைட் பண்ணிவிட்டு விஷயத்துக்குள்ளே வரலாம். இப்போ இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர் ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள். அந்த 3 பேரும் டாஸ்மாகில் ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவங்க என்ன வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். டாஸ்மாகில் ஊழியர்களாக இருக்கும் கே மாயக்கண்ணன் அப்படிங்கிறவர், அதே போல் எஸ் முருகன் அப்படிங்கிறவர், அதே போல் வி ராமசாமி என்கிற 3 பேர் ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள். என்ன அப்படின்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு அவங்க தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. தொலைக்காட்சி நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் தான். அது பாருங்கள், கேவ் இன்டர்வியூ டு சத்யம் டிவி அண்ட் தந்தி டிவி ஆன் 6/8/2022. 2022 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2 தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. டாஸ்மாகில் ரொம்ப பெரிய அளவுக்கு மோசடி நடக்குது, அங்கே மாமூல்லாம் வசூல் பண்ணுறாங்க, இப்படியான ஒரு பேட்டி கொடுக்கப்படுகிறது. இந்த பேட்டிக்கு எதிராக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை சஸ்பெண்ட் பண்ணுவதற்காக 22/8/2022 அந்த பேட்டிக்கு பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 16 நாட்களுக்கு பிறகு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி பணியிலிருந்து அவங்கள தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து உத்தரவு வழங்கப்படுகிறது. இந்த உத்தரவை எதிர்த்து தான் நான் குறிப்பிட்ட அந்த 3 பேரும் போகிறாங்க. அவங்க அடிப்படையில் என்ன குற்றச்சாட்டை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜராக மதுரை சவுத், மதுரை தெற்கினுடைய டாஸ்மாக் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜராக, மாவட்ட மேலாளராக இருக்கிறார். அவங்க பேர் ராஜேஸ்வரி. அவங்க பார்த்திங்கன்னா சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய, டாஸ்மாக் சூப்பர்வைசராக கடை எண் 5530 இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிற ஒருவரோடு இணைந்து rupees 3,000 to 5,000 as மாமூல் எவ்ரி மந்த் ஃப்ரம் ஈச் ஷாப் அண்டர் ஹர் கண்ட்ரோல். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளிலிருந்தும் மாதம் 3000 5,000 வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜராக இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி என்கிறவர் செல்வம் என்கிற சூப்பர்வைசரை வைத்து வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா, டாஸ்மாகினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறவர் அவர் சிலர் பார்த்திங்கன்னா தண்டனை கொடுத்து இந்த விதிமுறைகளின்படி செயல்படாதவர்களை நீக்கணும்
பண்ணணும் அப்படின்னு டாஸ்மாகினுடைய எம்டியே சொல்லி உத்தரவிட்ட சர்க்குலரையும் கூட மீறி அவங்களுடைய ஆதரவாளர்களை அவங்க எலிஜிபிளே இல்லைனாலும் தொடர்ந்து பணியில் நீடிக்க அவர் அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறது. அலோடு தம் டு கண்டினியூ இன் த சேம் ஷாப், அந்த கடையிலிருந்து அவங்களை விலக்கி இருக்கணும், வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கணும், இப்படியான உத்தரவுகள் வந்த பிறகும் கூட தொடர விடுகிறார். அதே போல் வேற சிலருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டாஸ்மாகுக்கு சூப்பர்வைசராக இருக்கிறவங்க இல்லை மற்ற பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இன்னொரு கடையை சேர்த்து பார்த்துக்கோ, அதுலேயும் வசூல் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அவங்களுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சி எதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு கூடுதல் அதிகாரமோ அல்லது கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ இதெல்லாம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. அவங்க வந்து விதிமுறையின்படி டாஸ்மாகினுடைய விதிமுறைகளின்படி தான் நடக்குதா அப்படின்னா அவங்களுக்கு தோணுனவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி டாஸ்மாக் நல்லா வசூல் வரக்கூடிய கடைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவதற்கு she has collected 30,000 ஃபார் டிரான்ஸ்ஃபர், 30,000 வரைக்கும் வசூல் செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. அதே போல் இது தொடர்பாக யாராவது அப்ஜெக்ஷன் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கையும் இந்த சம்பந்தப்பட்ட பெண் மேலாளர் அவங்க மீது நடவடிக்கை எடுத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பட்டியலிடுறாங்க. இதன் காரணமாக இதுக்கு அடுத்த கட்டமாக இது தொடர்பாக அவர்கள் டிவிஎஸ்சி தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த புகாரை வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு டாஸ்மாகினுடைய எம்டிக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. டாஸ்மாகினுடைய எம்டியிடமிருந்து அது ரீஜனல் மேனேஜராக இருக்கக்கூடியவர்களுக்கு, மண்டலங்களுக்கான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு ஃபார்வர்ட் செய்யப்படுகிறது. இதற்கிடையில் இந்த வழக்கு தொடர்பாக துறை ரீதியிலான விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. அங்கே ரீஜனல் மேனேஜர்லேருந்து சிலரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன சொல்லிடுறாங்க, இதனுடைய ப்ராக்ரஸும் நடக்கலை, அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் வந்துடுது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னுட்டு அவங்க மீது எந்த ஆதாரமும் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்க அந்த பெண் அவங்க வந்து ராஜேஸ்வரி அப்படிங்கிற அந்த அதிகாரி அங்கே அலுவலராக இருந்தவங்க அவங்க பொறுப்பில் அதே போல் செல்வம் அப்படிங்கிறவர் இது தொடர்பாக இல்லைன்னு சொல்லி அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற பரிந்துரை எம்டிக்கு வருகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இருக்குது. அப்போ இப்படியாக தாங்கள் கொடுத்த குற்றச்சாட்டுகள் அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணலை, அவங்கள ரிலீஸ் பண்ண விதம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அதே போல் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட சேட் அப்படின்னு சில விஷயங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதுக்கு நடுவில் அந்த ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய மேனேஜராக இருந்தவங்க, மாவட்ட மேலாளராக இருந்தவர், அவங்கள வந்து நாங்கள் பழைய ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே அவர்கள் பணியை விட்டு பணி ஓய்வு பெற்று விட்டார். அவங்க தொடர்ந்து நான் ஓய்வு பெற்றுறேன் அப்படின்னு விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு விஆர்எஸ் மாதிரி அவங்க கொடுத்துட்டு சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஆப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்று அவர்களுடைய எக்ஸிட் அப்படிங்கிறதும் சந்தேகத்துக்குரிய வகையில் அல்லது ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய வகையில் அவர் அலுவலகத்திலிருந்து அல்லது தன்னுடைய சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் பேசுபொருளாக மாறுகிறது. அப்போ இவ்வளவு ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக நீங்கள் விசாரணை அப்படிங்கிற முறையில் வைக்கிறீங்க. உங்களுக்கான அதிகாரம் அப்படியே இருக்கிறது. இங்கே எம்டியோ அல்லது மற்றவங்களோ இவங்களுடைய ரெஸ்பான்ஸுங்கிறது ப்ராப்பராக இல்லை என்கிற காரணத்தினால் உடனடியாக இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, இவங்க அதனுடைய இதில் வந்து போய் தான் நேரடியாக ஊடகங்களிடம் பேட்டி கொடுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. சத்தியம் மற்றும் தந்தி டிவி இவங்க ரெண்டு பேரும் தான் அதை எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி நேரடியாக போய் தான் அவங்களுடைய கிரிவன்ஸை மீடியாட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றம் கருதுவதாக ஜஸ்டிஸ் பி புகழேந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடியது 11வது பேராகிராஃபை பாருங்கள். த கோர்ட் வைல் என்டர்டெய்னிங் த ரிட் பெட்டிஷன் ஹஸ் கிராண்டட் அன் ஆர்டர் ஆஃப் அன் இன்ட்ரிம் ஸ்டே ஆஃப் இம்பெக்ட்னஸ் சஸ்பென்ஷன் ஆர்டர்ஸ். இந்த நீதிமன்றம் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது, அதில் இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று கருதுகிறதன் அடிப்படையில் இவர்களை பணியிலிருந்து அவங்கள வந்து இடைநீக்கம் செய்த சஸ்பென்ஷன் ஆர்டரை இந்த நீதிமன்றம் இன்டரிம் ஸ்டே இடைக்காலமாக தடை விதிக்கிறது. அதே சமயம் நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்து கொண்டு இப்படி பேட்டி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் சங்கம் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா சங்கத்தின் சார்பில் சங்கம் அமைப்பதற்கான உரிமை அதில் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் அடிப்படையில் தனிப்பணியாளராக இருந்து கொண்டு அரசுக்கு எதிராக அப்படிங்கிற இடத்திலிருந்து பேட்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா துறை ரீதியிலான நடவடிக்கை, துறை ரீதியிலான உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படிங்கிறதெல்லாம் சில சமயம் குழு அமைக்கப்படும், இல்லை அதுக்கு ஆல்ரெடி ஒரு டிசிப்ளினரி கமிட்டி இருக்கும். இவர்கள் விசாரிப்பதற்கோ நடவடிக்கை எடுப்பதற்கோ அவர்களின் மீது இதற்கு நாங்கள் எந்த விதமான தடையும் கொடுக்கவில்லை, அதற்கான லிபர்ட்டி என்பது டாஸ்மாக் கார்பரேஷனுக்கு இருக்கிறது. ஆனால் இன்டர்டிசிப்ளினரி ஆக்ஷனே எடுக்காமல் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது அப்படிங்கிறத
நாங்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறோம். அதை விட முக்கியமாக இதில் டிவிஎஸ்சி தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து டாஸ்மாகில் பல படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதில் இன்வால்வ் ஆனவங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறதோ என்கிற கோணத்தில் இது அணுகப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்ல இருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுடைய விஷயத்தை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பிடுகிறது. ஆக இப்படியாகத்தான் அந்த கருத்து டாஸ்மாக்ல ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற கருத்து வெளிவந்ததுக்கான சூழல் இதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஜஸ்டிஸ் பி புகழேந்தி அவர்கள் இந்த ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இப்போ ஒருவேளை இந்த கருத்து குறிப்பிட்ட அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இதை எதிர்த்து ஒரு பல நேரங்களில் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கும் சட்ட ரீதியாக இந்த பகுதியை நீக்கணும் அப்படின்னு நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போனாலும் போகலாம். செய்வாங்களா டாஸ்மாக் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு ஜட்ஜினுடைய அப்சர்வேஷன் ஒரு தனிப்பட்ட ஒரு கேஸு சஸ்பென்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸை அடிப்படையாக வச்சுக்கிட்டெல்லாம் இடி இதை பூதாகரமாக்கி உள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. பொலிட்டிக்கலி இது ஊதி பெரிதாகப்படும் எதிர்கட்சிகள் அதை வந்து அவங்களுக்கான செய்ய வேண்டிய அரசியலை இதை செய்வார்கள் அப்படிங்கிறதும் தனி. அதே நேரத்தில் மேலே டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட அஃபிடவிட்டை தாக்கல் செய்ய போகிறது என்கிற இடத்தில் இருந்தும் இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பலவிதமான விமர்சனங்களை கிளப்ப வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஒரு கட்சியின் மீதே நாங்கள் பிஎம்எல்ஏல வழக்கு போட முடியும் அப்படின்னு கம்பெனிஸ் மேலே போடலாம். கட்சியை பொது நிறுவனங்கள் அப்படிங்கிற இடத்தில் இல்லாமல் அது பப்ளிக் என்டிட்டியாக எங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது, நிறுவனம்னு வந்துடும் என்டிட்டினா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பேசப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவங்க செய்ய வேண்டியது லிங்க் இருக்குன்னு அதை கொண்டு போய் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ அல்லது திமுக என்கிற கட்சியின் மீதோ இணைப்பதற்கு என்ன வாதங்களை ஈடு எடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட ரீதியில் டெக்னிக்கலி அது நிற்கணும். கிரவுண்டில் உச்சநீதிமன்றத்தில் நிற்கணும். நீங்கள் அரசியல் ரீதியாக பேசிட்டு போயிடலாம். அப்படி என்ன பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க 4 வாரங்கள் கழித்து வரும்போது அப்படிங்கிறத பொறுத்து தான் மிக முக்கியமான அடுத்தடுத்த திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய அப்டேட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.